மாணவர்களே. நிறைய விலங்குகள் 2ஆம் வகுப்பு மாணவர்கள் எல்லாருமே இன்றைக்கு விலங்குகளாக மாறி இருக்காங்க. இவர்கள் எல்லாருமே ஒரு பேருந்துல சுற்றுலா செல்ல போறாங்க. சுற்றுலா செல்வதற்கு சிங்கராஜாவும் யானை அமைச்சரும் தயாராக உள்ளார்கள். சிங்கராஜா இப்படி பேசுகிறார். யானை அமைச்சரே, நம்முடைய விலங்குகள் அனைத்தும் மிகவும் சோர்வாக உள்ளனர். இவர்களை உற்சாகப்படுத்த நாம் கட்டாயம் இவர்களை சுற்றுலாவுக்காக அழைத்து செல்ல வேண்டும். அதற்கு யானை அமைச்சர் கூறுகிறார், ஆமாம் ராஜா. மன்னா, இவர்களை உற்சாகப்படுத்த நாம் ஒரு பேருந்து பயணம் செல்வோமா? கட்டாயம் செல்வோம். பேருந்தை தயார் செய்யவும். இப்படியாக கூறி பேருந்து ஓட்டுநராக சிங்கராஜாவும் நடத்துனராக யானை அமைச்சரும் பேருந்திற்கு சென்றார்கள். பேருந்துக்காகவே தயாராக இருந்த விலங்குகள் அனைத்தும் பேருந்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டனர். அழகாகவும் வரிசையாகவும் விலங்குகள் ஒற்றுமையுடன் சுற்றுலாவிற்கு தயாராகினர். இதோ சுற்றுலா தொடங்குகிறது. பாம் 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 பாம். பேருந்து ஒரு குளத்தின் அருகே நின்றது. விலங்குகள் அனைவரும் இங்கே இறங்குங்கள். சிங்கராஜா கட்டளையிட்டார். விலங்குகள் குளத்திற்கு சென்று நீங்கள் மகிழ்ச்சியாக விளையாடி குதித்து வரலாம். நீரை கண்ட விலங்குகள் மகிழ்ச்சியுடன் நீரில் துள்ளாட்டம் போட்டனர். சில விலங்குகள் கீழே படுத்து தண்ணீரில் நீந்தினர். ஒரு சிலரோ தண்ணீரை மற்றவர் மீது பாய்ச்சி அடித்து மகிழ்ந்தனர். இத்தனை நாட்களாக இருந்து வந்த களைப்பு விலங்குகளுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. தரையில் நீச்சல் அடிப்பது போல் குளத்திலும் இவர்கள் நீச்சல் அடித்தார்கள். சிங்கராஜா அவருடைய உத்தரவு கேட்டது. ஆம், நேரமாகிவிட்டது. அனைவரும் பேருந்தில் ஏறுங்கள், ஏறுங்கள். உங்கள் அனைவரையும் வீட்டிற்கு கொண்டு போய் கவனமாக சேர்த்துவிட வேண்டும். எனவே பேருந்தில் அனைவரும் ஏறுங்கள், ஏறுங்கள் என்று சொன்னவுடன் அனைத்து விலங்குகளும் பறவைகளும் பேருந்தில் ஏறிக்கொண்டன. அனைவரும் ஏறிவிட்டீர்களா என்று ராஜா சொல்லவும், நடத்துனர் யானை ராஜா அனைத்து விலங்குகளும் வந்திருக்கிறார்களா என்பதை பார்த்தார். அனைத்து விலங்குகளும் வந்ததை உறுதி செய்து கொண்டு சிங்கராஜா பேருந்தை இயக்க தொடங்கினார். இப்பொழுது பேருந்து மெதுவாக நகரத் தொடங்கியது. இந்த நிறுத்தத்துல நரிகள் நீங்க இறங்கிக்கோங்க. 3 நரிகள் இறங்கிக்கோங்க. நரிகளுக்கான இறக்கம் வந்துருச்சு, இறங்கிக்கோங்க. பேருந்து பயணம் தொடங்கியது. புலிகள் மூவரும் இறங்கிக் கொள்ளுங்கள். புலிகள் மூவரும் இறங்கிக் கொள்ளுங்கள். வாங்க புலிகள். 2 புலிகளும் இறங்கிக் கொண்டனர். பேருந்து பயணம் தொடங்கியது. வண்ணமயில்கள் இருவரும் இறங்கிக் கொள்ளுங்கள். வண்ணமயில் இருவரும் இறங்கி வீட்டிற்கு சென்றனர். பேருந்து பயணம் தொடங்கியது. மைனாக்கள் இருவரும் இறங்கிக் கொள்ளுங்கள். மைனாக்கள் இருவரும் இறங்கிக் கொண்டார்கள். பேருந்து பயணம் தொடங்கியது. குரங்கும் ஆந்தையும் இறங்கிக் கொள்ளுங்கள். பேருந்து பயணம் தொடங்கியது. தவளையும் தேனி பூச்சியும் இறங்கிக் கொள்ளுங்கள். பயணம் தொடங்கியது. கடைசி நிறுத்தம் வந்துவிட்டது. இப்பொழுது அனைத்து விலங்குகளும் இறங்கிக் கொண்டனர். யானை அமைச்சர் சிங்கராஜாவிடம் கூறினார், மன்னா
நல்லதொரு வேலை செய்தீர்கள். நமது விலங்குகள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளனர். நன்றி சிங்கமண்ணா. மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு முறையும் இது போன்ற சுற்றுலாவிற்கு ஏற்பாடு செய்தால் நம் காட்டு விலங்குகள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இல்லையா? ஆமாம், அப்படித்தான் பள்ளிகளிலும் சுற்றுலா கூட்டு செல்கிறார்களாம். சுற்றுலா சென்று வரும் பொழுது குழந்தைகளும் மகிழ்ச்சியோடு இருப்பார்களாம். அதுபோலவே நாமும் இன்று ஒரு சுற்றுலாவிற்கு கூட்டி வந்தது மிக்க மகிழ்ச்சியாக அமைந்துள்ளது. இது போலவே நாம் ஒவ்வொரு வருடமும் காட்டுக்குள்ளே சுற்றுலா கொண்டு செல்வோம். நன்றி மாணவர்களே. ரொம்ப அழகாக பங்கேற்ற விலங்குகள் அனைவரும் இவர்கள் அனைவருமே 2ஆம் வகுப்பு மாணவர்கள். நம்மளுடைய கணித பாடத்தில் வரக்கூடிய ஒரு செயல்பாடுக்காக நம்ம இந்த செயல்பாடு செஞ்சோம். நன்றி மாணவர்களே.